ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கற்பற்றி நடத்திடுவோ. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கற்பற்றி நடத்திடுவோ. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் நிற்கும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் நிற்கும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சதுருவி கோட்டைகளை தடுத்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை கடத்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட காட்டி நடத்திடுவார். உடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. உடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னை விடுவிக்க நீங்க வல்லமைக்குள்ள தேவன் அப்பா. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. தேவனை மகிமைப்படுத்தி அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். காலை நேரத்தில் அவருடைய ஆவியானவர் நம் மேல் இருக்கும்படிக்காக, எல்லா தடைகளை உடைக்கும்படிக்காக ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறார், இன்றைக்கு அதிசயம் செய்கிறார். இப்பொழுதும் யாக்கோபே சிருஷ்டித்தவரும் உருவாக்குறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன் என்று இந்த மாத கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார், நமக்கு வாக்களித்திருக்கிறார். நீ கண்ணீரின் பாதையில் இருக்கிறாயா, கைவிடப்பட்ட நிலையில காணப்படுகின்றார்கள். எந்த சூழ்நிலையில நீ உலகத்தின் படியாய் அரசடிப்பட்டு அலைந்து திரிந்திருக்கலாம், வேதனையின் விளிம்பில நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கண்ணீரின் பாதையில நீ அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து தான் சொல்றார், இப்பொழுதும் யாக்கோபே, இப்பொழுதும் யாக்கோபே. யாக்கோபு என்ற இடத்தில் உங்களுடைய பேரை போட்டுக் கொள்ள, இப்பொழுதும் வாசுதேவனே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறவதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன்,
பேர் சொல்லி அழைத்து என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எல்லாம் எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணி, எத்தனை பேர் நம்ப முடியும், எத்தனை பேர் இதை விசுவாசிக்க முடியும்? ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கு இந்த மாதம் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர் ஐயா, எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிற தெய்வம் அப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஐயா, நான் கைவிடப்பட்டவன் அல்ல, நான் கைவிடப்பட்ட ஜனம் அல்ல, நான் திக்கற்ற ஜனமும் அல்ல. என் குரலை கேட்கிறவர் உண்டு, என் ஜபத்திற்கு பதில் தருகிறவர் உண்டு, என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து கேட்கிற என் ரட்சகர் எனக்கு உண்டு என்று சொல்லி காலை நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவன தூரமாக்கலப்பா. நன்றி அப்பா. மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். பாருங்க, மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், என்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் என்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் என்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் நட்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், ஆகியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், ஆகியே நடத்திட மறவார். எப்பக்கம் தென்பங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எரியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் தென்பங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எரியாவின் தேவன் உன்னை மறவார். எரியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும்
இயேசு வரவா, என்னை உருவாக்கிய இயேசு வரவா, என்னை உருவாக்கிய இயேசு வரவா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவர் நீதியும் சூரியன், அவர் நிர்மல ராஜன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவராலே கூடாதது ஒன்றுமில்லை என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்பா, இந்த காலை நேரத்தில் இந்த உபவாச கூடுகையில இந்த திருக்கரவைகளோடு கூட இறங்கி இருக்கும்படிக்காக கண்ணீரை காண்கிற தேவன், கதறலை கேட்கின்ற தேவன், இரவெல்லாம் அடித்து கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படிக்காக 2 மாதம் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்த ரட்சகர் இன்றைக்கும் யாக்கோபே, யாக்கோபே, உன்னை உருவம் சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது, அவர் பயப்படாது. எல்லாம் பயத்தை எடுத்து போடுங்கப்பா. இன்றைக்கு எந்தெந்த விதத்துல பயந்து போய் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என்ன ஆகுமோ, எப்படி முடியுமோ, என் சூழ்நிலைகளை கர்த்தாவே, என்ன காரியம் நடைபெறுமோ, எனக்கு விரோதமா, என் குடும்பத்திற்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் கணவருக்கு விரோதமாய், என் மனைவிக்கு விரோதமாய், என் தொழிலுக்கு விரோதமாய், வேலை ஸ்தலத்துக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களிலே என்ன ஆகுமோ என்று பயந்து போய் கடந்து வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை மீட்டுக் கொண்டேன், மீட்டுக் கொண்டேன், மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். எத்தனை பேர் சொல்லுங்க, உம்முடைய பிள்ளை, உம்முடைய பிள்ளை, உம்முடைய பிள்ளை, கர்த்தாவே நாங்க உங்க பிள்ளைப்பா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் இந்த காலை நேரத்தை அப்படியே நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போகிறதற்காக, நான் உங்க பிள்ளைப்பா ஆண்டவரே, நாங்க உங்க பிள்ளைராச்சு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் நாங்கள் இருக்கிறபடியால் இந்த காலை நேரத்தில் எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணி ராஜாவை நோக்கி பார்த்து, அப்பா இஸ்ரவேலே, யாக்கோபேன்னு சொல்லி என்னை அழைத்து இருக்கிறவரே, இந்த காலை நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்படியே எங்களை வழி நடத்த போகிறீரையா, தொடர்ந்து எங்களை வழி நடத்த போகிறீரப்பா, இந்த திருக்கரவைகளை நடத்த போகிறதற்காக அப்பாவுக்கு நன்றி, 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 கோடா கோடி நன்றி. அதே அபிஷேகம், அதே அபிஷேகம், அதே வல்லமை, வல்லமை, அதே நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம், தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம், தகுதிப்படுத்திக் கொள்வோம். எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும், எந்த ஒரு ஜபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னாலும் பரிசுத்த ஆவியான உதவி இல்லாமல் எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம் உங்கள் மத்தியிலே இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அபிஷேகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். அபிஷேகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அபிஷேகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் அபிஷேகத்தாலே நிரப்பப்படும். பரிசுத்த ஆவியானவரே நிலை இறங்கி வாங்க சொல்லி கேளுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுதுதான் அபிஷேகம் பெறும். மாத்திரம் இல்லை, ஜபங்கள் கேட்கப்படும், தகுதிப்படுத்திக் கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனங்கள் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியம் நிரப்பிடுமே. கரங்களை தட்டி அபிஷேகம் சகல ஜனங்கள் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியம் நிரப்பிடுமே, ஒரு
உங்களுடைய உதவி இல்லாம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது ஐயா. உங்க உதவி இல்லாம நாங்க ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருக்கின்றபடியாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே இறங்கி வந்தபடியாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன், நீர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன். இதோ இந்த நாளிலே இறங்கி வந்தபடியாலே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் உங்களுக்காய் எவைகளை முன்குறித்தாரோ, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்ன நடக்கல,
இன்னும் நிறைவேறல. எவைகள் அவர் முன்குறித்தாரோ அவர்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளது. காத்திருப்பு, அவருடைய சமூகத்திலே காத்திருக்கணுமா, அவசரப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அரசியலை போட்டுட்ட, நீ குக்கர்லனாவே, நீ வேற பாத்திரத்திலாகவே நீ காத்திருந்தாதான் அரிசி உனக்கு சாதமா கையில வரும். புரியுதா? போட்ட உடனே உனக்கு கையில வந்துடாது. நீ காத்திருக்கணும், நீ உணர்த்தப்படணும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படணும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரணும். அவன் உதவியோட கூட நீ கேட்டுப்பா, நிச்சயமா நீ பெற்றுக்கொள்ள வழி. வழியில்லாத போக முடியாது. ஒரு மினிஸ்டர் பார்க்க போறோம், எப்படி போகும்? நேரம் போயிட முடியுமா? பார்க்க முடியுமா? ஒரு மினிஸ்டருக்கே அந்த ஒரு காரியம், நம் தேவாதி தேவனை பார்ப்பதற்கு நாம் எப்படி கடந்து போக வேண்டும், எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லலாம் வேதம் சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு நாளும் தரிசிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் சரி, அவர்தான் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ள தேவனாயிடுச்சு. அப்படி என்ன உனக்கு? அதை மன்னிக்க தானே வந்தாரு. எனக்காக தான் வந்திருக்காரு, உனக்காக தானே வந்திருக்காரு, உன் பாவங்களை மன்னிக்க தானே வந்திருக்கிறாரு. யோசிச்சுப்பாரு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் தயங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் பயப்படுகிறாய்? பேசு, அவர் உன்னோட பேசுவார். அல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். ஆமென். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். ஆமென். தாவீதின் நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ம பண்ணின உன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீரப்பா. நீ நம்ம பண்ணின உன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்த முடிப்பேன், முடித்து தீரும் மட்டும் தைரியம். சொன்னதை செய்து முடிப்பேன், முடித்து தீரும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு என் கருத்தவை பேரை நிறைவேற்றுவான்.
தள்ளி போயிருக்கலாம். ஆனால் ஏற்ற வேளையில அவர் வருவார். அவர் வருவார், நிச்சயமாகவே வருவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, காலையில இவ்விடத்தில் வந்து ஜெபித்து சுத்திகரித்து அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்து நான் ஜெபித்து முடிச்சேன். வேதத்தை வாசித்து முடிச்சேன். கரெக்டா கட்டாயிடுச்சு. அப்பதான் விசுவாசத்தை குறிச்சோம், காத்திருக்க குறிச்சோம். நான் பேசி ஆண்டோடைய சமத்தை காத்திருக்கிறேன். அந்த விசுவாசத்தை குறைக்கும்படியா கரெக்டா போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு நம்ம மெசேஜ் கொடுக்கணும், ஆராதனை பண்ணணும் இல்லையா? ஒண்ணுமே நடக்காது, இருட்டு. நான் சொன்னேன், சத்துருவே களி கூடாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஒரு என்ன சொல்றது, அந்த நம்பிக்கையோட போனேன் கீழே. ஏசப்பா நான் கீழே போறேன், கண்டிப்பா வரும் கரண்ட். கீழே போன கரண்ட் வந்துச்சு. அவன் அழிலிய சொல்ல அந்த விசுவாசம் நம்ம வேலை செய்யும். உன் விசுவாசம் வேலை செய்யணும். வேதம் அதைத்தான் சொல்லும். உன் விசுவாசம் அப்படியே இருக்க கூடாது, அது கிரியை செய்கிறதா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் தான் கர்த்தர் நிறைவேற்ற தருகிறார். ஏதோ நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா, இல்லையாப்பா வரலையாப்பா அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்கப்பா, அப்படியா அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன் பிள்ளை எடுத்து அதைதான் சொன்னான், அதைதான் சொன்னான். அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஆட்டுக்குட்டி எங்கே? அவர் பார்த்துக் கொள்ளுவார். அந்த பிள்ளைக்கு தெரியாது என்னதான் பலியிட போறாரு. இந்த பிள்ளைக்கு தெரியுமா? தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை அவர் பார்த்து கொண்டாரா இல்லையா? எங்க இருந்து வந்த புதிரை ஆட்டுக்குட்டி? எங்க இருந்து வந்தது? தேவனாகிய கர்த்தர் சோதித்து பார்ப்பா, நீ எப்படி இருக்கிற, நான் கொடுக்கிற காரியத்தை நீ கடைசி வரைக்கும் வைத்திருப்பாயா, கடைப்பிடிப்பாயா, உண்மை உத்தமமா ஜீவிப்பாயா, இல்ல ஊடாரியா போயிடுவாயா? அவர் சோதிச்சு பார்ப்பா. சில காரியங்களில் அவர் சோதித்து பார்த்த பிறகுதான் உன்னை பொண்ணா மாத்துவார். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, அது வரைக்கும் நீ காத்திருக்கும். கோல்டை எடுத்து அப்படியே அவங்க மேக்கிங் பண்றது இல்லை, அப்படியே பண்றது கிடையாது. முதல்ல என்ன பண்ண, சுத்திகரிக்கிறாங்க. பொண்ணா இருந்தாலும் அது சுத்திகரிக்கப்பட வேண்டும், அது நெருப்பிலே போடப்பட வேண்டும். அது நெருப்பிலே போட்ட பிறகுதான் அது ஜொலிக்கவே ஆரம்பிக்க. நீ ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னா உன்னை கர்த்தர் பொண்ணை போட புடவேடுவான். சில காரியங்கள் வரும், அந்த கர்த்தர் அனுமதியோட வரும், போராட்டம் வரும், இல்லாம வரும், துன்பம் வரும், துயரம் வரும், வேதனை வரும். எல்லாத்தையும் அவருடைய சமூகத்தை வச்சிருங்க. விசுவாசத்தை மட்டும் காத்துக்கொள்ள பாருங்க. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குறோமாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்ன சொன்னாரு? பயப்படாதே. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அதுக்கு என்ன அர்த்தம்? மீட்டுக் கொண்டேன்னா என்ன அர்த்தம்? அதுக்குனால எப்படி இருக்குதாங்க பிரச்சனை, போராட்டம். உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன். உங்களை பெயர் சொல்லி அழைத்த உன்னை கைவிட மாட்டாரம்மா. ஹல்லேலூயா. உன்னை ஒருபோதும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். உட்கார்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா நாம் செய்திக்கு நேராக கடந்து போவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மியூசிக் போடுற பிள்ளைகள் நிரந்தரமா நமக்கு வேணும், சபைக்கு வேணும், ஊழியத்துக்கு வேணும். ஹல்லேலூயா. இதற்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்களை மீட்டுவதற்கு அந்த பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய தேவைகள் என்ன பண்ணணும்? சந்திக்கப்படணும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அதனால கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். அதன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அவங்க எங்க கூட்டாலும் வர தயாரா இருக்காங்க, நடப்பை கூட்டம் கூட வர தயாரா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணணும்? வழி போட்ட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
ஆகவே இந்த நாளிலே நம் கிராமங்கள் தோறும் இப்போ ஊழியத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், புறப்பட்டு போவோம் இல்லையா? ஏன் கர்த்தர் கிராமங்களுக்கு போக சொன்னா? நம்ம இங்கேயே என்ன பண்றோம், வந்த ஜனங்களுக்கே சத்தியத்தை சொல்லி சத்தியத்தை அறியாம எத்தனையோ பேர் இருக்கிறார். அப்படியானால் கர்த்தர் சொல்லுகிறார், கிராமங்களுக்கு போங்க, கிராமங்களுக்கு போங்க, அங்கே போய் சத்தியத்தை சொல்லுங்க. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லது கடந்த நாளிலே நம் கிராம ஊழியத்துக்கு போனோம். அநேகர் கடந்து வந்தீங்க, அநேகருக்கு உதவி செய்தோம் இல்லையா? என்னோட கூட குடும்பமா வந்தீங்க. ஒருத்தர பேர் சொல்லிட்டு நேரம் கிடையாது, செய்து கொடுக்க முடியாது. அதனால கர்த்தருக்கு தெரியும், வந்து இந்த காய்கறிகளை போடுவதற்கும் இந்த அரிசிகளை கொடுப்பதற்கும் ஜெகதீஷ்க்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த பிள்ளைதான் கோயம்பேடு போயிட்டு இந்த காய்கறியை தூக்கி கொண்டு 100 கிலோ மூட்டை தூக்கவே முடியாது. அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு வந்த 10 விதமான காய்கறி அந்த பலன் நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, மகனுக்கு கொடுப்பார். இது ஒரு ஊழியம் தான், ஊழியம் தானே. வந்தீங்க எல்லாரும் அவங்கவுங்க உங்களுக்கு கொடுக்க அந்த பிராணியை வைத்து நீங்க உதவிகளை செய்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, எனக்கும் ஒரு ஊழியத்தை அந்த இடத்துல கொடுத்தான். அந்த காய்கறி ஒவ்வொரு பேகலையும் 10 விதமான காய்கறிகள். ஒரு பேகை நிரப்புவதற்கு 20 முறை போன 20 முறை வரணும். மொத்தம் 55 பேகுகள் நிரப்ப கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. குனிந்து 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 ஒவ்வொரு காய்களை நிரப்பி ஒரு பேகை நான் நிரப்பத்துக்கு 20 முறை இந்த காய்களை போட்டு நடக்கும். போயிட்டு வரும் வரிசையா போட்டு நிரப்பி 55 பேகுகள் நிரப்ப கர்த்தர் எனக்கு கிருபை தந்தது மாத்திரமல்ல, திறக்கப்படாத தொண்டையை திறக்க வைத்தாரே, பேச முடியாத இருந்த என்னை பேச வைத்தாரே. என் தேவனுக்கு கொடான கூடி நன்றி. ஆகவே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத ஒரு கழுதை குட்டை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். போதும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த கழுதையை வைத்தும் கர்த்தர் ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இது ஆழமா நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னா கவனமா கேளுங்க. வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒருவரும் ஒரு நாளும் வேறு இருக்கக்கூடாத கழுதை குட்டை காண்பீர்கள், அதை எனக்கென்று அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இதுல நிறைய மெசேஜ் அடங்கி இருக்குது. ஆனா இன்றைக்கு கர்த்தரால் ஏவப்பட்ட ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கழுதை குட்டி, அதாவது கழுதையாக இருந்தா கூட ஒருவேளை என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கு ஆகாரம் கொடுத்து இருப்பாங்க. ஏன்னா அது பொதி சுமக்க வேண்டும், அதுக்கு பலன் வேண்டும். ஆகவே அதை பண்ணி இருக்கணும். ஆனா இந்த கழுதை குட்டி கட்டி
வைக்கப்பட்டு இருக்கிறது. அது அன்றைக்கு வரைக்கும் கூட அதுக்கு ஆகாரம் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்று தெரியாது. அது சாப்பிட்டதா சாப்பிடவில்லையா என்று கூட தெரியாது. நாதியற்ற ஒரு கழுதையாய் அது கிடக்கிறது. அப்படிப்பட்ட கழுதையை கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு வேண்டும் என்று நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறார், நாதியற்று போய் கிடக்கிறீர்களா? கவனிக்க ஆள் இல்லையா? விசாரிக்க ஆள் இல்லையா? நெருக்கத்தில் இருக்கிற உன் கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவரும் வரவில்லையா? உன் பிரச்சனைகளை கேட்க ஆள் இல்லையா? நாதியற்றவனை போல நீ கிடக்கிறாயா? பலன் குஞ்சிப்பாய் இருக்கிறாயா? பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் அகப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி கொண்டு ஒரு கட்டப்பட்டவனை போல கட்டுகளினாலும் பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட உன்னைதான் அவர் தேடி வந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட உன்னை மீட்கும் பொருளாகத்தான் கர்த்தர் இடத்துக்கு வந்தார். பாவம் என்றும் சொல்லப்பட்ட அந்த கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கிற உன் பாவ கட்டுகளை அறுத்து உனக்கு ஜீவனை கொடுக்கும்படி அவர் கடந்து வந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நான் கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே நீங்க என்னோட பேசுறீங்க, நான் உங்களோட பேசுறேன், ஆனா எதையும் சுட்டி காட்ட கூடாது என்று சொல்வதற்கு நான் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு நீங்க தான் பேசுறீங்க, உங்க வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படியணும். இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கட்டப்பட்ட கழுதை, நாட்டியற்ற கழுதை. யோசிப்பார், இந்த பாவம் என்று சொல்லுகிற அந்த கட்டு நமக்கு அறுக்கப்பட்டாலே போதுமா? அது ஒண்ணு அறுந்துட்டு அது செம்மைய கட்டி வைத்திருக்கிறான் சத்துரு. கர்த்தர் சொல்வார், மகளே அவ்விடத்துக்கு போகாது, மகனே அந்த காரியம் என கர்த்தர் சொல்வார். ஆனா நம்ம கண்களுக்கும் நம் இருதயத்துக்கும் எது கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அது நம்ம இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றதா இருக்க, இன்பமா இருக்கும். அல்லேலூயா. வேண்டாம் என்று சொல்லும்போது அதன் காதுகளை செவிடாக்கி சத்துரு சொல்லும், போ அது எடுத்துக்க, எவ்வளவு அழகா இருக்குது பார். அந்த அழகுக்கு பின்னாடி ஒரு சாம்பல் இருக்குது என்பதை நீ மறந்து போகாதே மகளே, மகளே. உன்னை மீட்கும் பொருளாக தானே நான் வந்தேன். நீ சாம்பலாய் போய்விடக் கூடாது, உன்னை சிங்காரமாய் வைக்க வேண்டும் என்று சொல்லிதானே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். நீ இப்படியாய் அழிந்து போவதை என்னாலே பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கழுதைய எனக்கு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வா. அந்த கழுதை எனக்கு வேண்டும், அந்த கழுதையை அழுத்துக் கொண்டு வாருங்கள், எனக்கு வேண்டும். யாராவது உங்களிடத்தை கேட்டால் அவர்களிடத்தை நீங்கள் சொல்லுங்கள், இது இயேசுக்கு வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த நாதியற்ற கழுதையை போல நன்மை எது, தீமை எது, செய்யக்கூடியது, செய்யக்கூடாதது எது, பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் எது, இழந்து போகக்கூடிய எதுவுமே நமக்கு தெரியல. கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது, காதுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஊழியர்களுக்கு சபைகளுக்கு போகக்கூடாதபடி இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டால் எங்கே இவர்கள் விடுதலை ஆகி விடுவார்களோ என்று சொல்லி பாருங்க. இப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கிற நாளான அப்படிதான் இருக்கும் என்று சொன்ன செய்தியை கேட்டு கட்டுகள் அறுக்கப்பட்டு அவன் பயப்படுகிறான்.
அவன் பயப்படுகிறான். எங்கே கட்டுகள் போனால் அறுந்து விடுவோம், நம்முடைய பிடியிலிருந்து இவர்கள் தப்பித்து விடுவார்களோ. தப்பிக்கதானே கத்தர் வந்தான், உங்களை தப்பிக்கதானே கத்தர் வந்தான். அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டதன் நோக்கம் என்ன? ரத்தம் சிந்துதன் நோக்கம் என்ன? முள்முடித்த சிரசின் மேலே அவர் சூடிக்கொண்டதன் நோக்கம் என்ன? அந்த வேதனை ஏற்றுக்கொண்ட நோக்கம் என்ன? நமக்கு விடுதலை கொடுக்கும். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை சிங்காரமாக்கதான் அவர் வந்தார், உங்களை சிங்காரத்தில் வைக்கதான் அவர் வந்தார். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கழுதை எனக்கு வேணும், இந்த கழுதை எனக்கு வேணும், இந்த கழுதை எனக்கு வேணும், அந்த கழுதை எனக்கு வேணும்னு அவர் கேட்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கற்பித்தபடி அவர்களுக்கு உத்தரவு சொன்னார். அப்பொழுது அவர்களை போக விட்டார். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தன் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா, ஓசன்னா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த கழுதை யார சுமக்கா அத கொண்டு வந்தாங்க தெரியுமா? இயேசு அது சுமக்க போகிறது. இயேசுவே அது சுமக்கிறபடினாலே அதற்கு ஒரு மேன்மை உண்டாயிற்று. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் கர்த்தரை சுமக்கும் பொழுது நமக்கு ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நேற்று வரைக்கும் அது கட்டி இருந்தது. அதன் கட்டுகள் அறுக்கப்பட்ட பிறகு இயேசு அதன் மேலே ஏறினார். உன் பாவ கட்டுகள் அறுக்கப்படும் பொழுது இயேசு உனக்குள்ளே வருவார். அவர் உனக்குள்ளே வரும்போது உனக்கு ஒரு மேன்மை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று வரைக்கும் கண்ணீரோடு கவலையோடு நடக்குமா, நிறைவேறுமா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, என்றைக்கு நீங்கும், ஐயோ அப்பா அம்மா என்று வேதனை பட்டுக் கொண்ட நம்முடைய வாழ்க்கை இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அந்த கழுதைக்கு ஒரு மேன்மை வந்துச்சு. பாருங்க, வழியெல்லாம் பட்ட விரிக்கிறாங்க, வழியெல்லாம் ஓலைகளை அந்த ஓசனா ஓசனான்னு சொல்லி அதை போடுகிறார்கள். இங்க பாருங்க, இங்க பார்க்கும்போது அவர்கள் குட்டி இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் வஸ்திரங்களை போட்டாங்களாம். 10 வஸ்திரங்களை யார் மேல போட்டாங்க தெரியுமா? அந்த கழுதை மேல. நேற்று வரைக்கும் எப்படி இருந்த கழுதை இன்னைக்கு சொல்லுவாங்க. யாரும் பேர் சொல்லனாலும் முடியல, பேரு சொல்லக்கூடாது யாரு. மேன்மாதான் இந்த தம்பியை சொல்லலாம், இவனை வச்சுக்கலாம். இந்த பையன் நேற்று வரைக்கும் ஸ்கூலுக்கு போகல, எந்த ஸ்கூல்ல அவனை சேர்த்துக்கல, சொந்தங்கள் கூட அவனை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இவன் தொடர்ந்து 3 வாரமா பிரதர்ஸ் அற்புத ஊழியத்துக்கு வந்தான். இன்னைக்கு பாரு, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டான், எக்ஸாம் எழுத போறான், அவன் பாஸ் பண்ணிட்டான், இவன் நல்லா ஆயிட்டான். எப்படி எப்படி அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். வேத வசனங்கள் அவனுக்குள்ளே போனது, அவன் கட்டுகள் அறுக்கப்பட்டது, அவனுக்குள்ள அந்த சத்துருவின் போராட்டங்கள் வெளியே போனது. இதுதான் அதன் ரகசியம். அதன் ரகசியம் தெரியவில்லை என்று சொன்னால் நம்ம எந்த ஆசத்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது. அது நானா இருக்கட்டும், வேதத்திலும் கூட அதுதான் சொல்லப்பட்டது. தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவனையும் நான் தப்ப வேணும், அவனுக்கும் தண்டனை, அவனுக்கும் விசாரிப்போம். தீர்க்கதரிசியான விட்டுருவாங்க தப்பு செஞ்சா? எனக்கு அருமையான தேவன் நல்லா
கவனிச்சு கேளுங்க இந்த வார்த்தைய. நாதியற்ற கிடந்த அந்த கழுதைக்கு பட்டு உடுத்துறாங்கம்மா. இயேசு சுவாமி அதன் மேலே ஏறி அமருகிறார். அதுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். எவ்வளவு குஷியா இருக்கும் இல்லையா? அது முகத்துல ஒரு சிரிப்பு தான், ஒரு சந்தோஷம் தான். நேற்று வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லாத இருந்த எண்ணெய் இன்னைக்கு கொண்டு வந்து என் மேல பட்டுவெல்லாம் போடுறாங்க, என்ன வஸ்திரங்களால நிரப்புறாங்க, எனக்கு வழியெல்லாம் துணிகளை போட்டு அது மேல நான் நடந்து போறேன். எவ்வளவு மேன்மை யோசித்து பாரு. அந்த கழுதைக்கே அவ்வளவு மேன்மைன்னு சொன்னா, ஏசப்பாவை சுமக்கிற ஒண்ணு உன் இருதயத்தில் சுமந்து கொள்ளுகிற உனக்கு கர்த்தர் செய்யாம இருப்பாரா? உன் சத்துருக்களுக்கு மத்தியிலே உன்னை கைவிடுவாரா? உன்னை வேதனைப்படுத்தினவர்களுக்கு மத்திய உன்னை தலைகுனிய வைப்பாரா? தலைகுனிய வைப்பாரா? யோசித்து பாருங்கள். உவமையாக அந்த கழுதையை நான் சொல்றேன். கழுதைக்கு ஒரு மேன்மை இயேசு வந்தபடியினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பிரியமாய் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது நிச்சயமாகவே அவர் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த கழுதைக்கு வந்த மேன்மை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உன் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். பாவம் கட்டுகள் அறுக்கப்பட்ட உடனே அங்க என்ன ஆகும் தெரியுமா? சாப கட்டுகள் முறிக்கப்படும். அது மாத்திரமா? வில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்படும். செய்வினை கட்டுகள் அறுக்கப்படும். ஏன்? ஏசப்பா வந்துட்டாரு, உன் உள்ளத்துல வந்துட்டாரு. அவர் வந்த பிறகு எந்த கட்டளை இருக்காது. ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அகப்படும் என்று கர்த்தர் சொன்னாரு. இப்ப கேளுங்க. கட்டு அறுக்கப்பட கேளு, தேடு, அவரை தேட ஆரம்பி. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆகவே வேதத்தில் வாசிக்கிற அநேக காரியங்களை குறித்து பார்க்கும்போது, காலியா இருக்கிற குடங்களை நிரப்புங்க. காலியா இருக்கிற குடத்தை நிரப்பு. அநேக பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. எலியா தீர்க்கதரிசி சொல்றார் விதவைக்கு, நீ போமா, போயிட்டு காலி பாத்திரங்களை வாங்கிட்டு வா, அவரை நிறைய பேர் பக்கத்தை விடையின்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க. நம்ம கிராமங்களுக்கு போகிறோம், போயிட்டு வந்து சும்மா அப்படியே சுற்றி பார்க்க இல்லை. அவனுக்கு விதைக்க வேண்டிய வசனங்களை, வார்த்தைகளை விதைக்க வேண்டும். காலியா இருக்கிற குடங்கள் நிறைய இருக்கிறது. கிராமங்களுக்கு போங்க. காலியா இருக்கிற குடங்கள், காலியா இருக்கிற ஆத்துமக்கள் இருக்கிறார்கள். போங்க, அவளுக்கு சத்தியத்தை சொல்லுங்க, நிரப்புங்க. அந்த குடங்கள் நிரம்பட்டும், நிரம்பி வழியட்டும். வசனங்களினாலும் வார்த்தைகளினாலும் நிரப்புங்க. பக்கத்து வீட்டுல ஒரு குடம் காலியா இருக்குது, வாங்கு. ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, சத்தியத்தை சொல்லு. அந்த சத்தியம் விடுதலை ஆக்கும். ஆகவே இயேசு சுவாமி இப்படியாய் அவன் அந்த கழுதையின் மேலே ஏறும் பொழுது அங்கே அந்த கழுதைக்கு ஒரு மேன்மை கிடைத்தது போல, அது மட்டுமா, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன சொல்றாங்க? ஓசன்னா ஓசன்னா என்று அவர் சத்தம் விடுகையிலே இந்த கழுதைக்கு காலு கீழே நிற்க ஆர்ப்பரிக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆர்ப்பரிக்கும் ஒரு காலம் வரும். ஆர்ப்பரிக்கும் ஒரு காலம் வரும். இன்னைக்கு வேண்டுமானால் ஒருவேளை, ஐயோ என் வாழ்க்கை எப்படி போயிருச்சு, நான் நம்பியிருந்த இந்த காரியம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில மாறி போயிடுச்சு, இவ்வளவு காலங்களா இன்னும் கிடைக்கலையே,
ஏதோ ஒரு குறைவு. கண்டுபிடி, கண்டுபிடி, எங்க குறைவு இருக்குதுன்னு கண்டுபிடி. அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? டிடெக்டர் வைக்கலாமா? இருந்தா அதை கூட வாங்கிடுவீங்க. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதையும் கொடுத்துட்டா இருப்பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நீ இறங்கி வந்தா அவர் உதவி செய்வார். உனக்கு காட்டுவா, மகனே இதுதான் தடை, மட்டும் வெளியே வா. மகனே இதான் தடை, வெளியே வா. உனக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்னேன்னு அது ஒரு தடை வந்துச்சு பாரு இல்லையா? இதுதான்ப்பா அந்த தடை, இதுதான் அங்க வந்து நிக்குது. வா, வெளியே வா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தராக தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஊழியத்திலே எத்தனை கஷ்டங்கள் பாருங்கள். என்றைக்கும் இயேசுவை குற்றப்படுத்தினது போல ஒரு வார்த்தை பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க அப்பாட்ட சொல்லிட்டேன்ப்பா, கண்டிக்கிறது என்ன உங்க கையில கொடுத்துட்டு, அதனால எங்களுக்குள்ள சமாதானம் வேணும். முதல்ல என்ன பண்றான் சத்துரு? சமாதானத்தை குலைக்கிறான். யாரிடத்திலையும் ஒரு வார்த்தை பேச போவது கிடையாது. உங்ககிட்ட மட்டும்தான். நீங்க என்ன சொல்றீங்க அது மட்டும்தான். ஆகையினால எல்லாரையும் பார்த்தாச்சு. ஆண்டவர் சொன்னாரு, இதுக்கு தாமா அத நான் அனுமதிச்சவங்கிட்ட. இந்த அனுமதிச்சதுனால எல்லாருடைய குணங்களையும் தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்து நாசுக்காக எப்படி அவரிடத்திலே போக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்துக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இனி ஒரு நாளும் ஒரு காலம் இனி நான் எதையுமே கர்த்தர் சொல்ல போவது இல்லை. நீங்க கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்களே வந்து கேட்பீங்க, நீங்களே என்ன பண்ணிடுவீங்க? அது வேற விதம். சத்துரு யாரையும் நான் சொல்ல முடியும். சத்துரு என்னையும் விட்டு வைக்காதபடி ஏதோ ஒரு காத்தை செய்யாம விரும்பினா அவன் மூக்க உடைச்சு நான் அனுப்பிட்டேன். எனக்கு கர்த்தர் என்னோட பேச வார்த்தை என்ன தெரியுமா? சமாதானம், சமாதானம், சமாதானம். ஊழியர்களிலே சமாதானம், விசுவாசிகளுக்கு மத்தியிலே சமாதானம், ஊழியக்காரர்களுக்கு மத்தியிலே சமாதானம். சமாதானம் இல்லாம எந்த ஒரு காட்டு ஊழியம் வளரும் பொழுது சத்தம் என்ன பண்றான்? இப்படிதான் பிரிச்சு 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 கொண்டு போக பார்ப்பான். ஆனா கர்த்தரோ ஒரு விழிப்பை கொடுத்தார், காண்பித்தார். விழித்துக்கள் மகளே, ஜாக்கிரதையாயிரு. ஓநாய்களின் கூட்டத்திற்குள்ளே உன்னை நான் அனுப்புகிறேன். ஓநாய்களின் கூட்டத்திற்குள்ளே உன்னை நான் அனுப்புகிறேன். ஜாக்கிரதையாய் கடந்து போ. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அநேகர் சொல்லிக் கொடுத்தா என் தேவன் எனக்கு சொல்லி தருவான். நான் நடக்க வேண்டிய பாதையை காட்டுவான். நான் பேச வேண்டிய காரியங்களை காட்டுவான். நான் கிரகித்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை என்னோட கர்த்தர் பேசுவார். ஆகவே இன்னைக்கு தேவ சமாதானம் உங்களிலே பெருகும்படியாகவும், இந்த ஊழியத்தை உடைக்கும்படியா, சத்துருவின் தந்திரங்களை உடைக்கும்படியா நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம் என்று சொன்னான். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இந்த ஊழியம் வளரும், அது தின்னும். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 5 வருஷமா நான் சொன்ன ஒரு வார்த்தை, முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர். யாரு எவருன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை நினைத்திருக்கிறார். யாரை நினைத்தாரோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? இனிமே ஒரு கேள்வி இங்க வரக்கூடாது. அந்த கேள்வி கேட்டாலும் பதில் உங்களுக்கு வராது. சத்துருவின் சோதனைகளுக்கு தப்புவிக்கும்படியா
கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்களும் எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்களும் எச்சரிக்கையாய் இருங்கள். இனி யாரை குறித்தும் எதை குறித்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சபையிலையோ ஊழியத்தையோ தனிப்பட்ட காரியத்தை இனிமே என்ன பண்ணக்கூடாது? இதுலதான் சத்துரு வருது. அடுத்தபடியாக ஜெபம், விசுவாசம். இரண்டாவது விசுவாசம். சாமி நமக்கு வரும் பொழுது அற்புதம் நடக்கணும். அற்புதம் நடக்கணும்னா நீ அதை நம்பணும். அதை நீ என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதே 11வது மார்க் 11ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம் சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. என்னுடைய பெரிய மகளுடைய முதல் பிள்ளை, அவள் பிறப்பதற்கு முன்பாகவே அந்த குழந்தை மரணம் 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 என்று சொல்லி தான் அந்த ஓடமிட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அது கர்த்தர் கொடுத்த பிள்ளை. அவள் ஜெயிக்க பிறந்தவள். அல்லேலூயா. குழந்தை நல்லா படிச்சு நல்லா முன்னேறி கொண்டு வந்தான். ஒரு எக்ஸாம் எழுதுவதற்காக இங்க சேலத்துக்கு கொண்டு வந்தாங்க பிள்ளைங்க. திடீரென்று சொல்லி கட்டி எழுதி அது வேறு விதமாய் சத்து வஞ்சிக்க பயமுறுத்தி எல்லாமே ஆடி போனாங்க. நான் சாதாரணமாக தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு நாளும் அது வராது. அது வந்தாலும் மூக்க ஒட்டப்பேன்னு அதுக்கு தெரியும். என்கிட்ட வராது. கான்பிடண்டா சொன்னேன், கிடையவே கிடையாது. வேணுமனா சவால் விட்டு பாரு என்கிட்ட, என் தேவன் விட மாட்டான் என்று சொல்லி நான் வந்து பிரேயர்ல உட்கார்ந்து வச்சேன். அன்னைக்கு அமாவாசை ஜெபம் நடக்குது. ஆண்டவர் வெளிப்படுத்தின வார்த்தையின் படியே அந்த ரிசல்ட் எங்களுக்கு சாதகமா வரணும். உண்மையிலேயே என்ன சொல்றதுங்க, கர்த்தர் மாபெரும் அற்புதத்தை செய்தார். அது மாத்திரமல்ல கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்தது அவங்க சதி திட்டம் நடக்குது. ஒரு எக்ஸாம் எழுத போன பிள்ளை, நானும் தான் கூட போயிருக்கேன். அந்த இடத்துலயும் கூட 13 லட்சம் பேர் எழுதுறாங்க எக்ஸாம். ஐஐடிக்கு உள்ள நுழைவதற்கு அந்த எக்ஸாம்ல ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஜெபத்தோட காத்திருக்கிறேன். கார்ல உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். குழந்தை தண்ணி பாட்டில் கூட எடுக்காம போனேன். சாப்பிடல. உள்ள போயிட்டா எக்ஸாம் ஆன உட்காந்துட்டே ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு தெரியும் என் பிள்ளை ஜெயம் பெற்றிடுவான், அதுக்கு ஜெயம் கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ரிசல்ட் வந்தது. 3 லட்சம் பேர்ல பாஸ் பண்ணிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா என்னுடைய நம்பிக்கை வீழ்ப்பவர்கள், அதுதான் விசுவாசம். இதுதான் கான்பிடென்ட். ஒரு காரியம் இது நடக்கும் என்று சொன்னால் அது நடக்காதபடி பலவிதமான சோதனைகள் உனக்கு வரலாம். ஆனா நீ நம்பு. எங்க அப்பா சொல்லிட்டாரு, எங்க அப்பா என்கிட்ட சொல்லி இருக்காரு, நடக்கும். அந்த நம்பிக்கையை விட்டு விடாது. அந்த நம்பிக்கையை விட்டு விடாது. தொடர்ந்து ஓடு, சொந்து போகாது. தொடர்ந்து ஓடு. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஒரு வயதான சகோதரி அவங்க வீட்டு வாசல் முன்பாக ஒரு சிறிய குன்று இருந்தது. அந்த குன்றை பார்த்து எப்பவும் அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே
இந்த மலையை பேர்ந்து போகணும், இந்த மலை பேர்ந்து. ஏன்னா அவங்க வயசானவங்க, அந்த மலை அவங்களுக்கு ஒரு தடையா இருந்துச்சு, ஒரு குன்று மாதிரி சின்னது அவங்க முன்னாடி. அப்போ ஒரு நாள் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அரசாங்கத்தை நிமித்தமா ரோடு போட வரணும், அந்த மலையை பேர்த்து எடுத்து ரோட போட்டு கொடுத்தாங்க. கரங்களை தட்டுங்க. நினைச்சு பார்க்க முடியாது. அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய விசுவாசம். நம்மளால என்ன செய்வோம்? என்ன மலை எங்க ஆசைய போகுது, இங்கேதான் இருக்கணும். மலைகளும் தகர்க்கப்படும், மலைகளும் தகர்க்கப்படும், தடைகள் உடைக்கப்படும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்தெறிவார். எப்பொழுது? நீ விசுவாசிக்கும் போது, நீ நம்பிக்கையா இருக்கும் போது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், முதல்ல இயேசு கிறிஸ்து உள்ள கொண்டு வாங்க. பாவ கட்டுகள் அறுக்கப்படும். முதல்ல பாவத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பாவ கட்டுகள் அறுக்கப்படும். இயேசு உங்களுக்குள்ள வருவார். உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தோட ஜெபத்திலே தரித்திருங்க. இந்த 4 காரியம் உங்ககிட்ட இருந்தா நிச்சயமாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளை மாற்றுவாராக. ஆமென்.